அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி மாடிஃபைட் டூலில் இருக்கக்கூடிய முதல் டூலை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இரேஸ். ஒரு டிராயிங்கை எப்படி இரேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இரேஸ் டூலை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு கமாண்டில் இ டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்கன்னா இரேஸ்குள்ளார போகும். அல்லது இந்த டூல் பாரில் இந்த ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இரேஸ்குள்ளார போகும். இந்த இரேஸ்குள்ளார போன உடனே உங்களுடைய கிராஸ் ஹேர் பிக் பாக்ஸாக மாறிடும். அதாவது நீங்கள் எந்தெந்த ஆப்ஜெக்ட்லாம் இரேஸ் பண்ணணும்னு சொல்லி பிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கிளிக் பண்ணலாம். இப்போது இந்த பிக் பாக்ஸை யூஸ் பண்ணி இந்த லைனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே இந்த லைன் உங்களுக்கு டாட்டட் லைனாக மாறிடும். இந்த இடத்துல செலக்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஒன் ஃபவுண்ட் அப்படின்னு வந்திருக்கும். உங்களுக்கு மேலும் ஆப்ஜெக்ட்ஸை செலக்ட் பண்ணணுன்னா இந்த பிக் பாக்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் ஆயிரும். இப்போது ஒன் ஃபவுண்ட் 2 டோட்டல் வரும். தவறுதலாக இந்த லைனை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிங்கன்னா இது டீசெலக்ட் ஆகும். ஒன் ஃபவுண்ட், ஒன் ரிமூவ்ட், ஒன் டோட்டல் வரும். எனக்கு இரேஸ் பண்ணணும், போதும், நான் செலக்ட் பண்ணது முடிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சி என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் இரேஸ் ஆகும். இதை இன்னொரு ஈஸியாக இரேஸ் பண்ணுறதுக்கு இல்லை டெலீட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஆப்ஷன் இருக்குது. இந்த லைனை டேரெக்டாக செலக்ட் பண்ணுறீங்க, இந்த லைனை டேரெக்டாக செலக்ட் பண்ணுறீங்க. உங்களுடைய கீபோர்டில் டெலீட் அப்படிங்கிற கீயை ப்ரெஸ் பண்ணாலும் இந்த டயக்ராம் இரேஸ் ஆகும். இதுதான் இரேஸ் கமாண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.